ஹலோ கைஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்காவோட 5th T20 வந்து நடந்துச்சு கைஸ். 4th T20 மலையாள இதாகிட்டு கைஸ். நேற்று டாஸ் வந்து எடுத்துலாம், டாஸ் முடிஞ்சு நம்ம இந்தியாவோட டாஸ் சஞ்சு சாம்சன் ஆடினார் கைஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். பேட்டிங் ஹர்திக் பாண்டியா போட்டு பொழந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஹர்திக் பாண்டியா அப்படி மறு உருவன்னு சொல்லணும். ஏன்னா என்ன அடி, திலக் வர்மா ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரும் ரொம்ப சூப்பராக ஆடி இருந்தார். ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பேட்டிங்கை வந்து ஆடி இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் பவுலிங் சைடில் இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி அது தமிழ்லாம் பேசியிருந்தேன். அதெல்லாம் டிவியில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பும்ராவாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. T20 சீரிஸ் ஃபுல்லாக இந்தியா 3-1 அப்படின்னு வந்து ஜெயிச்சிருக்காங்க கைஸ். சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் வந்து டிகாக் மட்டும்தான் அடித்தார். ஓகே, இருந்தாலும் 201 அந்த டார்கெட் கிட்ட வந்துட்டானுங்க கைஸ். நேற்று சஞ்சு சாம்சன் ஆடினார். ஃபஸ்ட் டைம் சிஎஸ்கே காண்டி செலக்ட் ஆகி ஒரு இந்தியன் டீமுக்கு ஆடிருக்காரு. என்ன நினைக்கிங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பேட்டிங் பற்றி கைஸ். ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் பற்றி என்ன நினைக்கிங்க கைஸ்? என்ன அடி கைஸ், சும்மா மாட்டடி அடிச்சாருன்னு தான் சொல்லணும். பவுலர்ஸை ஃபஸ்ட்டு பாலே 6 கைஸ். வந்த உடனே சிவம் டூவேவாக இருக்கட்டும், அவரும் ஃபஸ்ட்டு பாலே 6. ரொம்பவே இந்தியாவோட பேட்டிங் பார்க்க ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு இந்த வருஷத்தோட கடைசி மேட்சை. இந்த வின்னை பற்றி என்ன நினைக்கிங்க மறக்காமல் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் கிரிக்கெட் பற்றின அப்டேட் வந்துட்டு இருக்கு. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டும் நான் உங்களுக்கு வர டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வரேன். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.